பயங்கரமான குற்றவாளி ஒருத்தன் இருந்தான்னா, சாதாரண குற்றவாளி அவனோட சேர்ந்தான்னா என்ன ஆகும்? அவனும் பயங்கரமான குற்றவாளி ஆவான். கிரைம்ன்றது வந்து இஸ் எ டைனமிக் கான்செப்ட்ன்னு சொல்றாங்க. இன்னும் கூட வந்து என்ன சொல்லலாம், எ இட் இஸ் எ கான்டேஜியஸ் டிசீஸ். அதாவது உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய தொற்று வியாதியா நான் நினைக்கிறேன். ஒரு வ பயங்கரமான குற்றவாளி ஒருத்தன் இருந்தான்னா, சாதாரண குற்றவாளி அவனோட சேர்ந்தான்னா என்ன ஆகும்? அவனும் பயங்கரமான குற்றவாளி ஆவான். ஸோ இந்த 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 குற்றவாளி சாதாரண குற்றம் செஞ்சவன் வெளிய வருவான் பாருங்க, இவனோட தொடர்புலயே இருப்பான். யாரு? அது அந்த இந்த கேங்ஸ்டர் இருக்கான் பாருங்க. சாதாரண சின்ன பெட்டி அஃபென்ஸ்ல வந்தவன், இந்த கேங்ஸ்டரோட தொடர்புலயே இருப்பான். ஸோ உள்ள இருந்து இவரு நேர்காணல் பார்ப்பாரு, அசைன்மென்ட் குடுப்பாரு, அவன் முடிச்சு கட்டிருவான். இது வந்து நிகழ்வு வந்து நடக்கக்கூடியது தான். இப்ப இல்லைங்க. இது வந்து நான் கடலூர்ல நான் பணியாற்றும் பொழுது, இதே மாதிரியான ஒரு நிகழ்வு வந்துச்சு. வெளிய வந்து அந்த மீனவ சமுதாயத்தில உண்டான பிரச்சனை. அந்த தீர்த்து வைப்பதற்கு சிறைக்குள்ள இருக்கக்கூடியவர் ஒருத்தரு மத்தியஸ்தம் பண்ற மாதிரியான ஒரு செய்தி வந்தது.